கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுவிசேஷம் என்னும் நற்செய்தி. இந்த நற்செய்தி நாம் ஒருவரோடு பழகும்போது, ஐக்கியப்படும் போது பிரதானமானது நமக்கு பொறுமை அன்பு. அந்த பொறுமையின் ஆவி நம்மிடத்தில் இருந்தால், அமைதி சாந்தத்தின் ஆவி, சகிப்புத்தன்மையின் ஆவி நம்மிடத்தில் இருந்தால் அதுவே கிறிஸ்துவின் ஆவி. அந்த ஆவியை பிறரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டுமானால், ஒரு தேவனுடைய நற்செய்தியை ஒருவருக்கு வெளிப்படுத்தி உபதேசிக்க வேண்டுமானால் நமக்கு பொறுமை ஆகிய சாந்தம் வேண்டும். சாந்தம் இல்லாமல் நாம் யாரிடத்திலும் சத்தியத்தை உபதேசிக்க முடியாது. நம்ம உபதேசிக்கும் போது அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா, நமக்கு அந்த பொறுமையை தாழ்வு மனப்பை ஆண்மையோடு அமைதியோடு அவர்களிடத்தில் கொஞ்சம் விலகி, ரெண்டாவது சாந்தத்தோடு அவர்களிடத்தில் சத்தியத்தை உபதேசிக்கின்ற பொழுது அவர்கள் கோபம் குறைஞ்சி, ரெண்டாவது நம்மகிட்ட அமைதியாகி பேசுங்கன்னு வந்துடுவாங்க. அது இல்லாமல் நாம் கோபத்தோடு சாந்தம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தவே முடியாது. இங்கே பாருங்கள், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்கள். 24, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும், எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும், போதக சாமர்த்தனும், தீமையை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை அருளத்தக்கதாகவும், சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமேன். இவ்வளோ அருமையாக பேசிக்கார் பாருங்க. ஒரு போதகன், ஊழியக்காரன், ஒரு அன்பு சகோதரன் சபையில் மக்களே எதிர்பார்க்குறாரு. அது கொஞ்சம் பின்னால் லேட்டாக ஆகத்தான் செய்யும். துவைச்சி தொங்க விட்டுருவேன்னா அது சாந்தம் இருக்கா? அது பொறுமை இருக்கா? அவங்கள கூப்பிட்டு, இது தேவனுடைய சமூகம், அதில் பயருக்கணும், நேரமாக வாங்க பாருங்கன்னு அன்பாக இனிமையாக பேசணும். அடித்து துவைத்து தொங்க விட்டுருவேன்னா அவன் திரும்பிட்டா உங்க ஊழியமே போச்சு. ஆனால் நம்ம ஊழியக்காரங்கிட்ட வரக்கூடிய மந்தையை சாந்தப்படுத்தி அதை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நிலை கொண்டு போய் அமர்த்துவதே தேவனுடைய சித்தம். அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர, அடித்து துவைச்சு தொங்க விட்டுறானே தண்டக்காரன் ஆகிட்டியே, அது வாங்கிட்ட திரும்ப பக்கத்தில் வருமா?
உன்னை கண்டாலேயே பயந்து ஓடிடுமே, இவன் அடித்து நம்மளை துவச்சி விடுவான்ட்டு. ஊழியக்காரங்க ரொம்ப அமைதியாட்டு, இனிமையாட்டு. சிலர் கடும் சொற்களால் பேசுவார், சிலர் நவமான வார்த்தைகளால் வசனிப்பார். அப்போ ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து நவமான வார்த்தைகள், சாந்தமான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் வரும்போது இங்கே இனிப்பு இருக்கு, மதுரம் இருக்கு, அது வாங்கி சாப்பிடுவேன்னு ஆத்துமாக்கள் வரும். அடித்து போடுவேன், பிடிச்சி போடுவேன், தொங்க போட்டுருவேன் என்று பேசினேன்னா இது உங்களுக்குள்ளே இருக்க எந்த அவி இருக்குங்கிறத கொஞ்சம் கவனமாக சிந்தனை பண்ணி பாருங்கள். சத்தியம் என்னன்னு சொல்லணுன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல், நீங்கள் இப்போ அவங்கள சண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லா இடத்திலும் சாந்தம் உள்ளவனும். பார்த்தீங்களா, ஒருத்தன் முந்தி வந்தால் அவனை அரவணைக்கணும், பிந்தி வந்தால் அவனையும் அரவணைக்கணும். அவனை கூப்பிட்டு மென்மையாக இனிமையாக பேசி, தேவனுடைய சமூகம் பிந்தி வராதிங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் அது அவருக்கு வாயிலிருந்து வரும்போது அது கடந்து போயிடக்கூடாது, நேரத்தை வாங்க, அருமையாக பேசி அவங்கள நம்ம வசப்படுத்தணுமே தவிர சண்டை பண்ணுகிறவனா அதனை அன்பு சகோதரனே அதை விட்டுவிடுங்கள். சாந்தம் உள்ளவனை இங்கே பாருங்கள், எல்லா இடத்திலும் சாந்தம் உள்ளவன் யாராக இருந்தாலும், அவன் கோபக்காரன் இருந்தாலும் சரி, துன்மார்க்கனாக இருந்தால், துவஸ்தனை பேசுகிறவனாக இருந்தால், தேவனுக்கு பிரியம் இல்லாதவனாக அவனிடத்திலும் நாம் சாந்தமாக போதிக்க வேண்டும், சாந்தத்தோடு அவனுடைய உதவிக்க வேண்டும். போதக சாமர்த்தம், இந்த போதக சாமர்த்தம் அதுதான் மிக மிக முக்கியம். ஒரு போதகம் பண்ணக்கூடியவருக்கு கோபம், எரிச்சல், போட்டி, பொறாமை இது வந்தனையே ஊழியக்காரராக இருக்க முடியாது. அதான் போதக சாமர்த்தன். தேவன் நமக்கு கொடுத்துக்க இந்த வார்த்தையை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது போதக சாமர்த்தன். போதக சாமர்த்தனம் தீமையை எதிர்க்கோனாக இருக்க வேண்டும். ஒருத்தன் வழிதோறி வந்தார், அவனை பொறுமையாக கூப்பிட்டு, இதை செய்யாத, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது நம்மை அக்னி கடலே கொண்டு தள்ளிவிடும் என்று அவருடைய சாந்தமாக பொறுமையாக அவனை கண்டிக்க வேண்டும். கண்டிப்பதற்கு புறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பயிக்கிறான். அப்போ புறம்புனா ஒரு பெரிய பெரும்பெடுத்தால் தேவன் அடிக்க சொல்லியிருக்காரு. அதை கையில் எடுத்தோன்னே இந்த திருக்க தரிசனம், இந்த வார்த்தையை, இந்த கண்டித்து குணர்த்துகிற வார்த்தை, இதே புறம்பு, இந்த புறம்பு எடுத்து அவனை அடித்து, வசனத்தை எடுத்து அடித்து, சத்தியத்தை எடுத்து அவன்கிட்ட போதிச்சு, அவங்ககிட்ட சாந்தமாகி அடிக்க அவன் கையில் எடுத்தோடனே அவன் இதை கண்டோன்னு பயப்படான். அப்படி போதக சாமர்த்தனாய் தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு இப்போ தான் நடந்துக்கிட்டு எங்கே போனாலும் சுவிசேஷ ஊழியம் பண்ண முடிகிறார். நான் தமிழ்நாட்டில் தடாடமும் சுற்றி போய் கைப்பிரதி ஊழியம் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2025 தான் உங்களுக்கு வயசாகிட்டு, இனிமேல் நீங்கள் சைக்கிளில் ஒரு ஊராக போகாதீங்க, உங்களை கூப்பிடுறது இடத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு பஸ் வீட்டுக்கும் வந்துடுங்க. இப்போ இந்த 2025 6ஆவது மாதத்துலேருந்து அப்படியே இல்லைன்னா என் கூடிய மேஜ சைக்கிள் தான். தேவன் எனக்கு உடை தருவார், உணவு தருவார், தங்கை தருவார், குளிக்க தண்ணின்னு தருவார். ஒரு இடத்த விட்டு கிளம்பிட்டுனா 20 நாள் அப்படியே 1 கிராமமாக தங்கி அவங்க தரத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கைப்பிரதி தீர்வு வரைக்கும் அங்கேயே கொடுப்பேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் அங்கே விட்டு கைப்பிரதி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஊருக்கு வருவேன். அப்போ நமக்கு என்ன வேணும்னா, எதிர்பேசுகிறவர்கள் எதிர்பேசுடைய எல்லா இடத்துலையும் என் சட்டையை பிடிச்சவங்களும் உண்டு, கைப்பிரதி கசைக்கியா முகத்தில் எரிஞ்சவங்களும் உண்டு.
என்னை பின்னால் துரத்தி விரட்டினவங்களும் உண்டு. அப்போ எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கும் மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். அப்போ அவங்க சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கும் மனம் திரும்பலை அளிக்கணும்னா நம்ம கோவப்பட்டால் அங்கே சத்தியம் போகுமா? அடித்து விடுவோம்னு சொன்னால் அடித்து துவைச்சி தொங்க போட்டுருவேன்னா சத்தியம் போகுமா? அவன் மனம் திரும்பணும்னா நம்ம அவனுக்கு இந்த சுயத்தை அந்த தேனை அப்படி லேசாக நாக்கில் தொட்டு வைக்கிறதுதான் பழகணுமே தவிர கோபம் நமக்கு ஆகாது ஊழியர்களுக்கு. அப்போ மனம் திரும்ப சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பலை அருளத்தக்கதாகும். தேவன் நம்ம வாயிலிருந்து போடுகிற அந்த வார்த்தையாகிய தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அறியத்தக்கதாகும். இப்போ தேவன் எங்கே இருக்காரு? நம்ம வாயின் வார்த்தையாக வெளிப்பட்டு நம்மக்கிட்ட யார் எதிர்த்து பேசுகிறானோ அவனுக்கும் மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். சாந்தத்தோடும் போதக சாமர்த்தியத்தோடும் நாம் அவர்களிடத்திலே கடந்து செடி சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது கிளப்பாருங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரால் அழைக்கப்பட்ட பிசாசானால் பிடிக்கப்பட்டவன் ஆகிவிட்டார்கள். பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய என்னமோ இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை இப்போ நான் சொல்ல விரும்பல. ஜனங்கள் தேவனை தொழுகொள்ளாமல் தேவனை கொடுத்த தேவனை தொழுகொள்ளாமல் வீணான கலையும் மரத்தையும் தெய்வம் என்று அதன் பின்னால் போய் அதனோட முடிவு அறியாமல் போய்கொண்டிருக்கு. அது பிசாசான அவர்களும் அவனுடைய இச்சின்படி நடக்க இவர்களை அவன் பிடித்து கொண்டான். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனுடைய விருப்பம்படி செய்ய ஏவாள் சர்ப்பமாகிய பிசாசனுடைய விருப்பம்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டாள், அவனுக்கு கொடுக்கப்பட்டாள். அதுபடி நாம் அவர்கள் அவனால் பிடிக்கப்பட்டுள்ள அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். என் அன்பு ஊழியத்தின் நிமித்தமாக அருமை காண்கிற சொந்தங்களே, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, சுவிசேஷர்களே, ஊழியர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை மனதிரும்ப அழைத்து செல்ல வேண்டுமானால் நம்மிடத்தே சாந்தம் அமைதி வேண்டும். இந்த மாதம் முதல் புதன்கிழமை ஒரு சபை ஊழியர்கள் கூடுகை போயிருந்தேன். அதே போல் 1.25 வருஷமாக அந்த சபை புதுசாக பிரதிஷ்டை பண்ணி அது ஒவ்வொரு மாதமும் அங்கே ஊழியர்கள் கூடுகையை நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன ஒரு காரியம்னா, அந்த சபையை பிரதிஷ்டை பண்ணி வச்சது நான். அப்போ நான் அதை விட்டுட்டு வர முடியலை. பலவிதமான மனநிலையில் வருகிறார். நாம் பிரதிஷ்டை பண்ணது இந்த சபை விருத்தியடைய வேண்டும், அநேக ஆத்துமாக்கள் வர வேண்டும், பரிசுத்தவான்கள் முகத்தை காண வேண்டும் என்று வாஞ்சியோடு நான் அங்கே சென்று கொண்டே இருந்தேன். போன மாதத்தில் ஒரு சகோதரர் அங்கே வந்தார். நான் எல்லா ஊழியர்காடுகளையும் வெளிப்படுத்த வாஞ்சிப்பேன். தேவனுடைய மனிதர்களை தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்களை யூடியூப் மூலமாக வெளிப்படுத்தி ஆசைப்படுவேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் எதையும் ஆதாயத்துக்காக தேவனுடைய ஜனங்களை, தெரியாத ஜனங்களுக்கு தேவனை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களை கண்டுகொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தவே ஆசைப்படுவேன். அதை ஆசையில் நான் சென்றதை எடுத்து கையில் கொண்டு போன உடனே
2 மாதம்தான் வந்து இருக்காரு. நான் 1.25 வருஷமாக பிரதிஷ்டை பண்ணி போயிட்டுருக்கேன். வந்து 2 மாதம்தான் ஆச்சு. அவர் அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்த உடனே யாரை கேட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எதுக்கும் அப்படி ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஐயா நான் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்தேன், என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. உட்காந்து அது என் ஆத்மாவை ரொம்ப வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிட்டு, அங்கே இருக்கவே மனமே இல்லை. கிளம்பி பேக் எடுத்துட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அங்கே இருந்திருந்தால் அந்த ஆத்மா அங்கே தான் ஐக்கியம். அவர் முகத்தை திரும்ப பார்க்க முடியாது. நம்மளை இப்படி வேதனைப்படுத்தி விட்டார். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்க நீ யார் யான்னு கேட்டால் அங்கே அவருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆயிருக்கும். அப்போ ஒரு ஊழியக்காரன் சண்டை பண்ணாமல் சாந்தமாய் பொறுமையாய் நம்மிடத்திலே வருகிறவர்கள் எதிர்பேசுகிறவர்களே அவர்களை விட்டு விலகி நாம் வழி நடந்தால் அதனுடைய பிரதிபலன் நமக்கு இடத்தனையாக கிடைக்கும். அவர் ஏற்ற வழிகளே தேவன் அவரை மனத்திரும்ப சத்தியத்தை பிசாசானவனால் அங்கே என்னது சொல்றாரு, பிசாசானவனால் பிசாசுனை இச்சையும்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து நம்ம யாரை பேசணும், எதுக்கு பேசணும், அவர் என்ன பண்ணாருங்கிற தெரியாமல் பிசாசினுடைய வழிகளில் தன்னை ஒப்படு அவனால் பிடிக்கப்பட்டவர் திரும்பியும் மனம் தெரிந்து நம்ம இப்படி பண்ணிட்டுமே. அவர் நம்மக்கிட்ட நம்ம வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவர் மன்னிப்பு கேட்டுட்டு வெளிக்கு பேசுகிறாரு. அவர்கள் அதிலே இருந்து மனத்திலுமே மயக்கம் தெளிந்து அவனுக்கு அன்னைக்கு நீங்களாகும்படி சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அந்த சகோதரங்கிட்ட திரும்ப நம்ம போன் போட்டு யாரையா அப்படின்னு பேசினா பச்சை எடுத்த அண்டு கோவப்படாமல் ஏற்ற வேலை வரும்போது அவர்கிட்ட சாந்தமாக விலைக்கு பேசி ஊழியக்காரங்கள் இப்படி தயாரிக்கணும். இப்போ இருக்க ஊழியக்காரங்களுடைய வழிகளை மனமா நாம் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சொந்தங்களை சகோதரர் அவர்கள் அவனுடைய பிடியிலிருந்து மயக்கம் தெளிந்து மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக அவர்கள் கடந்து வர நாம் அவர்களை சாந்தமாய் அழைப்போம். சாந்தமாய் மன அமைதியாக அவர்களோடு இணங்குவோம், அவர்களோடு ஐக்கியப்படுவோம். தேவன் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென்.